தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு தீ பரவும். அதாவது பார்த்தீங்கன்னா மொழி என்பது ஒருவருடைய அடையாளன்றதை வந்து சூப்பரா காட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்துல பராசக்தி எப்படி ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சோ, இந்த பராசக்தி ஒரு பயங்கரமா பேசுவேன். ஏன்னா மொழினா என்ன எல்லாம் சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்னா என்னப்பா இன்னும் எத்தனை காலம் தான் தமிழை வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னு சொல்லுவானுங்க. ஆனா அக்காலத்துல இருந்த மாணவர்கள்லாம் வந்து எப்படி போராடினாங்க, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொழி மேல ஒரு பற்று வரும்ன்றத வந்து இந்த படம் வந்து காட்டியிருக்கு. சிவகார்த்திகேயன் இந்த படத்தை சூஸ் பண்ணி நடிச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இக்காலத்து இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணும்ன்றதை காட்டியிருக்காரு. இது சும்மா கிடையாது, தரமான படம். அது வேற மாதிரி பண்ணிட்டாப்புல படம். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது ஜனநாயகன் படம் வந்து வரலன்ட்டு எல்லாருமே மனசு கஷ்டப்பட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஜனநாயகன் படம் போஸ்ட்போன் ஆச்சுன்னு தயவு செஞ்சு சந்தோஷப்பட்டு. ஏன்னா இந்த படத்தோட போட்டி போட்டு வந்துச்சுன்னா அந்த படம் எங்க போயிருக்கோன்றது யாருக்கும் தெரியாது. அருமையா வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியை டெலிவர் பண்ணிருக்காங்க. அதுவும் ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இந்த காலத்து இளைஞர்களுக்கு அந்த காலத்து வரலாறை காட்டுது இந்த படம். ஒரு மொழி பற்றுன்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தந்திருக்கு. அந்த இளைஞர்கள்லாம் உள்ள உட்காந்து இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 2K கிட்ஸ் தான். சில பேர்லாம் சொல்லிருக்காங்க 2K கிட்ஸ் தான் யாருன்னு. இல்ல அப்படிலாம் கிடையாது. வந்து பாருங்க ஃபுல்லா 2K கிட்ஸும் ஜென்சி கிட்ஸ் தான் உள்ள இருக்கான். அவ்வளவு சந்தோஷப்படுறான் அந்த மொழியை பத்தியோ மொழியை பத்தி வரலாறு தெரிஞ்சுக்கும் போதோ. லாஸ்ட்ல வந்து தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த பசங்க வந்து கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ அரசியல் பேசுற நமக்கு அந்த ஆர்வம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் அந்த ஆர்வத்தை புகுத்துதுன்னா அதுதான் படம். அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி வந்து வெற்றியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அருமையா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு, சிவகார்த்திகேயன் ரோல வேற யாருமே பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் தான் இந்த கதைக்கு ஒரு ஆப்டான ஒரு ஹீரோனா கண்டிப்பா அது சிவகார்த்திகேயன் தான். வேற யாரையும் இந்த ரோல்ல வந்து எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் சிவகார்த்திகேயனோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த மொழி பற்ற வந்து அவர் வெளியில காட்டும் போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும். சில பேருக்கு எல்லாம் ஃபேஸ் ரியாக்ஷனே வராது, பாத்திருக்கீங்களா? அந்த எதனா சென்டிமெண்ட் சீன்ல நடினா கேமரா அப்படியே நவுத்திடுவாங்க. பட் சிவகார்த்திகேயன் கிட்ட நீங்க நடிப்பான்னு சொல்லிட்டு கேமரா அவர் மூஞ்சிலேயே போக்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிங் சிவகார்த்திகேயன். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல அறிவை தரணும், ஒரு கருத்தை தரணும். அவன் வந்து வெளியில போகும்போது இந்த படத்தை பார்த்துட்டு எதனா ஒரு கருத்தோட அவன் வெளியில போகணும்னு நினைக்கிற கேரக்டர். இளைஞன் கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர். ஏன்னா நீங்க அமரன்லயே பாத்திருப்பீங்க. அமரன்ல வந்து அந்த ஒரு பையன் வந்து உள்ள வந்துட்டு வெளியில போறான்னா அவன் தேசப்பற்றோட போவான். ஐயோ நம்ம ஆர்மி நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, அப்ப நம்மளும் இனிமேட்டு ஒழுங்கா இருக்கணும்டா, நம்மளும் ஒரு இந்திய குடிமகனா நல்லா செயல்படணும் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் வெளியில போவான். அதே மாதிரிதான் இந்த படத்தை பார்க்க வர ஒவ்வொரு இளைஞனும் இவ்வளவு நாள் வந்து அந்த தமிழ் பற்று இருந்துச்சோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. பட் இனிமேட்டு அந்த தமிழ் பற்றுன்றது அவன் ரத்தத்துக்குள்ள ஊறி வர்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் டெலிவரி பண்ணியிருக்காரு. ஐ மீன் ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கட்டுங்க, நிறைய சென்சர் போர்டு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க போல. உங்களுக்கு 1008 சீனை மியூட் பண்ண மாதிரி ஒரு 20 சீன் கிட்ட மியூட், சில சீன்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் மேபி உள்ள வந்திருந்தா இன்னுமே வந்து ரொம்பவே பிளஸ்ஸா இருந்திருக்கும். அருமையா இருக்கு. இளைஞர்கள் இது வந்து பாக்கணும். ஆக்சுவலா சில படங்கள் தான் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து யார் வெயிட்டிங் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மட்டும் வெயிட்டிங் கிடையாது, எல்லாருமே, எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே. ஏன்னா அந்த தமிழ் மொழி பற்ற காட்டுற ஒரு படம். எப்பவுமே அந்த மாதிரி படத்தை எல்லாருமே வரவேற்பாங்க. இதுல இன்னொன்னு ஆடடா என்ன பண்ணிருக்காங்கன்னா நானே நினைச்சு பார்க்கல, வெறும் தமிழர்கள் மட்டும்தான் தமிழ் மொழிக்காக போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். பட் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தி அதர் ஸ்டேட்ஸ் கூட, கேரளாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும். ஏன்னா தமிழ் வாழ்கன் கத்திர பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா பேசக்கூடிய பொண்ணு ஹீரோயின். சோ இந்த மாதிரி எல்லா மாநிலத்தையும் சேர்த்து ஒரு கலவையா போட்டு அருமையா கொடுத்துருக்காங்க படம். சம ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். அதர்வா பத்தியும் சொல்லி ஆகணும். அதர்வா தான் பேஸ். ஆக்சுவலா அவரோட தம்பி ரோல வந்து பின்னி எடுத்திருக்காரு. அந்த ஒரு போராட்டம் குணமுடைய மாணவனா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்றத அருமையா எலாபரேட் பண்ணி. அதே மாதிரி ஜெயம் ரவியும் பாத்தீங்கன்னா வில்லன் ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. மிரட்டி இருக்கா போல ஆளு, சும்மா சாதாரண ரோல் எல்லாம் கிடையாது, அவர் நல்லா பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போகும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்ட்ரோல் பிளாக், அது தரமான சம்பவம் இருக்கு. தயவு செய்து மிஸ் பண்றாதீங்க. வேற மாதிரி அது சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது நம்ம எல்லாம் நினைச்சிரோம்னா போராட்டம்னா கவர்மெண்ட் அலோவ் பண்ணிடும், நம்ம போராட்டம் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சிருக்கோம். அப்படிலாம் கிடையாது. ஒரு போராட்டம் போது அது 1007 தான் போய் முடியும். 7:30 அரசாங்கமே நமக்கு கூட்டம்.
அதே மாதிரி போராட்டம் பண்ணும்போது அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவாங்கன்றதுலாம் தெளிவா காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும், அந்த பொண்ணோட ரிப்பனை கூட கழட்டிடுவாங்க, ஏன்னா ரிப்பன் பிளாக் கலர்ல இருக்கும். சோ இப்படிலாம் தனங்கள் போடுவாங்கன்னு போது சிவகார்த்திகனோட அந்த ஒரு டிரான்சிஷன் சீன் வரும் இன்டர்வெல்ல. அந்த இன்டர்வெல்ல ஒரு டிரான்சிஷன் அப்போ இந்த ரிப்பன் எல்லாம் கழட்டதை பார்த்துட்டு அவர் லாஸ்டா சொல்லுவாரு, நீங்க வந்து கருப்பு கொடி காட்டினாலே கைது செய்வீங்கன்னா என் தலைமுடி கூட கருப்பு தாண்டா, உங்களால என்னடா பண்ண முடியும்ன்ற டைலாக். அதே மாதிரி லாஸ்ட்ல ஜெயம் ரவி வந்து ஒரு முடிகிற தருவாயில வந்து ஜெயம் ரவி பேசுவாரு, அவரால் வந்து சிவகார்த்திகனை ஹேண்டில் பண்ண முடியாது. உடனே ஜெயம் ரவி ஒரு டைலாக் பேசுவாரு, என்ன டைலாக்னா, நீங்க எவ்வளவுதான் போலான்னு நினைச்சாலும் உங்களால முடியாது, நாங்களாம் வந்துட்டே இருப்போம், அதாவது உங்க மொழியை தடுக்க நாங்களாம் வந்துட்டே இருப்போம் சொல்லுவாரு. அப்ப சிவகார்த்திகன் வந்து நறுக்குன்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் வாங்கடா, உங்களுக்காக எங்க பேரன் பேத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேரன் பேத்தி எல்லாம் யாரு? நம்ம. சோ நமக்குள்ள அந்த மொழின்றது வந்து ஆட்டோமேட்டிக்கா மொழி வெறியும் இருக்கணும். இன்றைய மாணவர்கள் அரசியலை கத்துக்கணும். அரசியல் என்ன படங்கள்லாம் என்னன்னா கத்துக்கணும். ஏன்னா அங்கேயே நான் பாக்குறேன், அந்த தியேட்டர்லயே சொல்றதுக்கு இதா இருந்தாலும் சொல்றேன், அங்க வந்து கொடியை காட்டுறானுங்க, டிவிகே கொடி எடுத்துக்கிட்டு ஒரு படம் ஓடுது, வந்திருக்கிறது பப்ளிக் ஆடியன்ஸ் இல்ல, அங்க டிவிகே கொடி எடுத்துக்கிட்டு லைட் அடிச்சுக்கிட்டு டிவிகேன்னு கத்துறனால என்ன ஆயிட போகுது? என்ன ஆக போகுது? எதுக்கு பண்றாங்க? கட்சிக்குதான் கெட்ட பேர். என்னன்னா நான் பாத்தியா பராசக்தி படத்துக்கே போயிட்டு தளபதி பேரை சொல்லி ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாத்தியா. இந்த வெட்டி பில்டப்ல என்ன ஆயிடு போகுது? அது பண்ணக்கூடாது. அததான் நான் சொல்றேன், படமா பார்க்க வாங்க, படமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அதை யாருமே சொல்லல. சோ யாருமே இந்த மாதிரி கொடியை காட்டிட்டு உள்ள அட்டகாசம் பண்ணாதீங்க மட்டும் சொல்றேன். படம் சூப்பருங்க. பாட்டு, சில பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலீலா ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டுல அருமையா எடுத்திருக்காங்க. ஸ்ரீலீலாவும் சூப்பரா ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டர்டெயின்மென்ட். எல்லாருமே தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை பாருங்க.